ஹே டோலிஸ்! தீபாவளிக்கு எப்படி நம்ம அழகா ரெடி ஆகுறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு பிரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். பிரைமர் எப்பயுமே டேப் பண்ணி அப்ளை பண்ணணும். கொஞ்சமான அமௌண்ட் எடுத்தா போதும். மாய்ஸ்சரைசர் அளவு தேவை கிடையாது. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது வந்து நான் எப்போவுமே ஸ்கின் ப்ரெப் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால அதை நான் ஃபர்ஸ்டே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆரஞ்சு கன்சீலரும் அதுக்கப்புறம் என் ஸ்கின் டோனை விட லைட்டாக இருக்க கன்சீலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அந்த கலர் கரெக்ஷன் பக்காவாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா நான் தப்பான கன்சீலர் ஷேட் வாங்கிட்டேன். அதை நான் எப்படினாலும் யூஸ் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் என்னோட மினி ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குட்டி இதில் டாட்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இதோட ஷேடும் நான் தப்பாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து சாம்பிள் கார்டு இருந்துச்சு. பட் அதை இன்னும் கொஞ்சம் எப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்குது, எனக்கே தெரியும். இப்போ நான் அப்ளை பண்ணுறது ப்ளஷ்ஷு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஷ்ஷுனால் அது இதுதான். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஷைன் ஒன்று கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு ப்ளஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் இதோ பார்த்துக்கூடா இப்படி தான். இன்றைக்கி நான் ஹுடா பியூட்டியோட 2-in-1 காம்பேக்ட் லூஸ் பவுடர் டூயோ யூஸ் பண்ணுறது. காம்பேக்ட் கிடையாது. ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 ஷேடு வரும். ஒன்று பிங்க்கு, ஒன்று ஆரஞ்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மற்ற லூஸ் பவுடர்ஸ் மாதிரி நம்ம மெஸ்ஸி ஆக்காமல் எந்த ஷேட் வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ என்னோடய பீஸா பஃப்பில் அதை கொஞ்சமாக எடுத்து பேக் ஆஃப் தி ஹேண்டில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய அண்டர் ஐஸில் நல்லா நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அதனால் இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் பிளர் பண்ணி ஒரு நல்ல ஸ்மூத்தான எஃபெக்ட் கொடுத்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. பட் பார்க்கலாம். ஒன்ஸ் நான் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் இப்படி தான் நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ஷேடோவுக்கு ஒரு நல்ல டீப் ப்ரௌன் ஷேட் எடுத்து க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கோ டு ஐ ஷேடோ அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு ப்ரௌன் ஷேடை மட்டும் என்கிட்ட கொடுத்தாலே ஐ மேக்கப்பை நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஒயிட் ஷேட் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து ஒரு நல்ல கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் கிளிட்டர். ரொம்ப அஃபோர்டபுள். இதை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசினது கிடையாது. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லூஸ் கிளிட்டர்ஸ் கிடையாது, பிக்மெண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு லூஸ் பிக்மெண்ட்னா அது இதுதான். இப்போது என்னோடய ஐலைனர் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப்ஸ் இதுவுமே என்னோடய ஃபேவரட் காம்போ தான். ஒரு நல்ல ப்ரௌன் லிப் லைனர் அண்ட் ஒரு நல்ல லிப் ப்ளம்பிங்காக இருக்க லிப் கிளாஸ். இது ரெண்டையும் போட்டு முடிச்சிட்டேன்னா என்னோடய என்டையர் மேக்கப் லுக் முடிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் நான் மஸ்காரா போட்டேன். அதோட ஷார்ட்டை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ டடா இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஒன்ஸ் நம்ம ட்ரெஸ்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே கரெக்டாக பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஃபேஸ் லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, மேனேஜ் பண்ணலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டியூட்டோரியல்ஸ், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.